ஹலோ பேரண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா கார்டன். என் டாக்டருடைய வீட்டுடைய கார்டன் பின்னாடி எவ்வளோ ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்களா? எவ்வளோ இயற்கை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பச்சை பச்சை பச்சைன்னு. இது ரொம்ப சோகமான விஷயம். நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபியூ பிளேசஸில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்க முடியும். இங்கே அப்படி இல்லைங்க. எந்த வீடு எந்த மூலையில் எங்கே போனாலும் ஒரே கார்டன் தான். எங்கே பார்த்தாலும் புல்வெளிகள் தான். எங்கே பார்த்தாலும் ஒரு ஃப்ளவர்ஸ் தான். கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். என்ன, ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்க வந்து சிலது ரொம்ப குஷியாக இருக்கும். எல்லாம் பழைய நம்ம புது ஃப்ரெண்ட்ஸுங்க, புது இடம், புது டீச்சரு, புது. சில பேருக்கு வந்து கொஞ்சம் சோகமாக இருக்கும். ஐயோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வேறு இடத்துக்கு மாறிட்டாங்களோ, இல்லை வேறு இடத்துக்கு வேறு ஸ்கூலுக்கு போயிட்டாங்களோ, புது டீச்சர் எப்படி இருப்பாங்க என்ன அதெல்லாம் தெரியாது. ஸோ ஒரு வித்தியாசமான மூடோடு தான் போவோங்க. நம்ம எப்படி குஷிப்படுத்துறது அதை பார்ப்போம். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில். அதாவது இந்த ஸ்நாக் ஐட்டமு, இந்த மத்தியானம் கொடுக்குற லஞ்சு, இது வந்து ஒரு ஒரு வினோதம். அதாவது ஒரு ஒரு பார்த்தாலே ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ரூட்ஸு, நிறைய வெஜிடபிள்ஸு, இதை வந்து கட் பண்ணி எப்படி கொடுக்குறது, நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து மிக்சட் ஃப்ரூட்ஸ் எப்படி கொடுக்குறது, அது ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்கேல் இல்லாமல் மேலே கொஞ்சம் ஹனிலாம் விட்டு கொடுக்குறது. நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நட்ஸு, இன்னும் உங்களுக்கு பாதாம், முந்திரி, வால்நட்டு, உடச்ச கடலை, அப்புறம் வந்து உங்களுக்கு வேர்க்கடலை, இது எல்லாமே நட்ஸுலாம். நட்ஸ் அலர்ஜி இருக்கிற குழந்தைங்களை மாத்திரம் அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து நமக்கு இப்போ நிறைய இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்குது, பப்பாயா சீட்ஸ் இருக்குது, சியா சீட்ஸ் இருக்குது. இதெல்லாமும் வந்து உங்களுக்கு கலந்து போட்டிங்கன்னா ரொம்ப சத்து அதிகம். ஸோ இது ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலுக்கு போகும்போது அதுங்க வந்து ஒரு உயிரோட்டமாக வச்சுருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ரெண்டாவது நான் முக்கியமாக சொல்ல வருதுன்னா, ஆரம்பத்துலேருந்தே படி 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 எப்போ பார்த்தாலும் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் வந்து வெறும் அகாடமிக்காக வச்சுருக்காதீங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன நம்மளால் முடியுமோ, நம்மளால் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கோச்சிங் கொடுக்க முடியும். ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், வாலிபாலாக இருக்கட்டும், பேட்மிண்டனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் அதுங்களை விளையாட விடுங்க. ஏன்னா அந்த விளையாட்டு வர அந்த ஃபோக்கஸ்ஸு, அதில் இருக்கக்கூடிய கவனம், அதில் இருக்கக்கூடிய ஒரு டைவர்ஷனு, அதனால் ஏற்படக்கூடிய பசி, அதனால் ஏற்படக்கூடிய நல்ல தூக்கம், இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ மெஜாரிட்டி இந்த ஸ்கூலில் வந்து அவங்களே வந்து குழந்தைங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்தெந்த இதில் நல்ல ஆக்டிவிட்டி வந்து திறம்பட செயல்படுத்துறது அவங்களே தேர்ந்தெடுக்கிறாங்க. இது இல்லாமல் நம்மளால முடிகிறது நம்மளால செய்யணும். ஃபஸ்ட்டு சினாரியோ அட்லீஸ்ட் வீட்டில் வந்து ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ்னு, நம்ம கை கால் நீட்டுறது எப்படி, எப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது எப்படி, பெண்டிங் எக்ஸசைஸு, ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூடியூப்பை பார்க்குறோம். அதுலேயே கற்றுத் தரலாம். ஸ்கிப்பிங் கற்றுக் கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஒரு கொஞ்சம் பெரிய வீடாக இருந்தால் ஒரு ரன்னிங் கற்றுக் கொடுக்கலாம், ஒரு ஜாகிங் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ எக்ஸசைஸ்னால் ஒரு பெரிய கேமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஒரு உற்சாகப்படுத்தி எப்போதுமே வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை முதல்லேருந்தே பழகுங்க. ஸ்கூல் ஆரம்பிக்குதுங்கிற